அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி பகவத்கீதையின் மன அமைதிக்கான ரகசியம் அப்படின்ற காணொலியை பார்க்க போகிறோம். மனம் மனிதனின் மிகப்பெரிய நண்பன் என்றும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சத்ரு என்றும் சொல்லப்படுகிறது. பகவத்கீதையின் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்ன போரானது கதையல்ல, அது மனதின் போராட்டத்திற்கான ஒரு தீர்வாகும். நம்முடைய உள்ளம் எப்போதும் அமைதியாக இருக்காது என்றால் நம்மால் நம்மையே புரிந்து கொள்ள முடியாத போதுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது. பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயமும் மன அமைதிக்கான ஒரு மருந்தாக செயல்படுகிறது. காரியம் செய், ஆனால் அதனுடைய பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு வாக்கியம் மட்டும் மனதை தெய்வீக அமைதியில் வைக்க முடியும். நம் மனம் ஏன் கலங்குகிறது என்று தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றிய பாசங்களில் சிக்கிக் கொண்டதனால்தான். கீதையில் கண்ணன் கூறுகிறான், யோகஸ்த குரு கர்மாணி, அமைதியான மனநிலையிலேயே எந்த செயலும் சரியான பலனை தரும் என்று சொல்லுகிறார். இன்றைய உலகம் ஓட்டத்திலும் போட்டியிலும் அழுத்தத்திலும் மூழ்கி கிடக்கிறது. ஆனால் கீதையின் ஞானம் அந்த அலைகளுக்கு நடுவில் கூட நம்மை நிலைநிறுத்தக்கூடியது. கீதையை படிப்பது ஒரு தெய்வீக வழிபாடு அல்ல, அது மனதின் மருந்து, சிந்தனைக்குரிய ஒளி, வாழ்க்கைக்குரிய திசை. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பகவத்கீதையில் மறைந்திருக்கும் மன அமைதிக்கான தெய்வீக ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு வீட்டில் சாநித்தியம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக நிலையை கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் அந்த வீட்டை சுத்தம் செய்து அதுக்கு பின்பு தெய்வ கடாட்சத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல மன அமைதி வரும் முன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அமைதி வெளியில் இல்லை, உள்ளுக்குள் தான் இருக்கிறது என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது. கர்மத்தை செய், ஆனால் அதனுடைய பலனின் பற்று வைக்காதே, முடிவை எண்ணி பயப்படாதே. செயல் சரியாக இருந்தால் முடிவும் சரியாகத்தான் இருக்கும். சுய கட்டுப்பாடு மன அமைதியினுடைய அடிப்படை கூறு. பிறரை குறை கூறாதே, உன்னை சீர்படுத்திக் கொள். ஆம், பிறரை குறை கூறுவதற்கு நம்முடைய ஆள்காட்டி விரலை காட்டினால் ஆள்காட்டி விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் நம்மை தான் காட்டும். அப்படி என்றால் என்ன என்றால், மற்றவரை குறை கூறுவதற்கு முன்பு நம்முடைய குறைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். மனம் ஒரு கருவி, அதை ஆள கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அடிமையாகக்கூடாது. யோகமாக இரு, சமநிலை மனதுடன் வாழ்க்கை நடத்து, இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள். அகங்காரத்தை விட்டால்தான் அமைதி வரும். பற்றுக்களை விட்டுவிடுவது விடுதலைக்கான வழியாகும். எல்லா உயிர்களிலும் தெய்வத்தை காணும் மனமே அமைதியை காணும் மனமாக இருக்கிறது. வள்ளலார் கூட இதைத்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார். ஒரு சிறு உயிர்களை கூட அதனுடைய துன்பத்தை பொறுக்க முடியாமல் இந்த வாசகத்தை அவர் சொன்னார். இதே வாசகம்தான் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவுகள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டால் துயரம்தான் வரும். அமைதியாக பெற வேண்டுமெனில் தற்போது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நொடியை 100ல் ஒரு பகுதியாக பிரித்தால் அதை சனம், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு நேரம் என்பதைத்தான் நிறைய பகவத்கீதையிலும் ராமாயணம் மகாபாரதத்திலும் இந்த சனம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த சனம் அப்படின்றது அந்த நொடியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை தவிர்க்க முடியாத நிகழ்வாக கருதப்படுகிறது. பயம் அறியாத மனம்தான் உண்மையான அமைதியை கோலுகிறது. கோபம் அழிக்கும், மன்னிப்பு அமைதியை உருவாக்கும். சுய உணர்வுதான் ஆன்ம அமைதியை பெருக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் தெய்வீக நம்பிக்கை இருந்தால் அமைதி தானாகவே வந்து சேரும் என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது. நீயே செயல், நீயே சாட்சி என எண்ணு என்று கிருஷ்ணன் நமக்கு உதாரணத்தை சொல்லுகிறார். பகைவர் இல்லை, அச்சம்தான் முக்கியமான பகையாக இருக்கும். பக்தியும் ஞானமும் கர்மமும் மூன்றும் ஒன்றாக இருந்தால் மனம் உறுதி பெறும்.
பிறரை வெல்ல வேண்டாம், உன் மனதை வென்றால் போதுமானது. மன அமைதி என்பது ஒரு வகையான தியான நிலை. தியானம் மனதின் கண்ணாடியை சுத்தம் செய்வது போலாகும். அமைதியான மனம் உண்மையை பார்க்க முடியும். செயலில் ஈடுபட்டு முடிவில் தளராத மனமே தெய்வீக மனமாக மாறுகிறது. பொறுமை மன அமைதியின் நிழல். சமச்சீரான பார்வை சமநிலை வாழ்க்கையை உருவாக்குகிறது. சொல்லும் எண்ணமும் ஒரே வழியில் போக வேண்டும். உண்மை வாழ்வில்தான் தெய்வீகம் இருக்கிறது. மனதை தணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பிறருடைய வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதே. உன் முயற்சி, உன்னுடைய பயிற்சி, இதில் உன்னுடைய கவலையை வை. மனம் சாந்தமாக இருப்பதே உண்மையான யோக நிலை. உன்னிடம் உள்ளதை ஏற்று நன்றி கூறு. அது மனதிற்கு அமைதியை தரும். கடந்ததை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே. மனம் ஒரு குதிரை போன்றது. அதை நியமனம் செய்தால் தெய்வீக திசைகள் ஓடும். சமச்சீரான மனநிலையை ஞானத்தின் அடையாளமாகும். காமம், கோபம், பேராசை இவை மூன்றும் அமைதியை களவாடும் திருடர்கள். சத்தியம், தர்மம், தியானம் இவை மூன்றும் மனதை புனிதப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனம் எதை நினைக்கிறதோ அதுவே நம்முடைய உலகம், அதுவே நம்முடைய வாழ்க்கை. மனதை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். அமைதி தானாக வரும். உன்னிடம் நடக்கும் எல்லாம் உனக்கு வளர்ச்சிக்காகவே நடக்கிறது என்பதை உணர வேண்டும். பகவத்கீதையில் கிருஷ்ண பெருமான் சர்வதர்மான் பரிச்சுமாமேகம் சரணம் துவ சர்வபாபியு மோட்சசியாமி மாச்சுச என்று ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்கிறார். உன்னுடைய எல்லா கடமைகளை விட்டு என்னையே சரணடைந்திரு, உன்னுடைய எல்லா பாவத்தையும் போக்கி விடுகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இப்படி பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதை கிளறிவிட்டதனால மனதை குளிர்ச்சி செய்து. அர்ஜுனன் போர்க்களத்தில் இருந்தான். ஆனால் அந்த போர்க்களம் நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. அங்கே நாமே நம் சிந்தனையுடன் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை முடிவதற்கான இரகசியம்தான் அமைதி. இந்த அமைதியை அடைவதற்கான வழிதான் உள் ஒளியை உணர்தல். மன அமைதி என்பது செயற்கையான அமைதி அல்ல, அது ஒரு நிலையற்ற மனம், அமைதியாக மாறும் உள்மாற்றம். கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், யோகஸ்த குரு கர்மாணி, யோக நிலையில் இருந்து செய். அந்த யோக நிலைதான் அமைதியின் தலம். ஒரு உண்மை நிலையில் உன்னுடைய மனதை வைத்துக்கொள். மன அமைதி என்பது வெளி உலகம் அமைதியாக இருந்தால் வரும் ஒன்று அல்ல. அது உன் உள்ளம் வெளி உலகத்தை கவனிக்காத போது வரும் அனுபவமாகும். உலகம் சத்தமாக இருந்தாலும் உன் மனம் அமைதியாக இருக்க முடியும். அதேபோல் எல்லா நிம்மதியாக இருந்தாலும் உன் மனம் குழப்பமாக இருக்கலாம். அதனால் அமைதி வெளியில் அல்ல, அது உன்னுள்ளில்தான் இருக்கிறது. கீதையில் ஆழ்ந்தறிவு நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது. நாம் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நாம் மனதை அடக்கினால் உலகம் நமக்காக மாறும். இதுதான் கீதையினுடைய அதிசயமான இரகசியம். கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், மனமே நம் நண்பன், மனமே நம் பகைவர். அதனால் அமைதியான இரகசியம் மனதை நம் தோழனாக மாற்றிக்கொள்வதுதான். மனதை தோழனாக மாற்றுவது என்றால் தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் அமைதியில் அமர்ந்து உன் மூச்சை கவனிக்க வேண்டும். 2, உன் மனம் ஓடும் பொழுது அதை பிடிக்காமல் பார்க்க மட்டும் பழக வேண்டும். ஒரு சாட்சியாக மட்டும் உணர வேண்டும். 3, உன் உணர்வுகளை மாற்றாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4, உன்னுடைய சிந்தனையை நீயே தீர்மானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 பழக்கங்களை கீதையின் உள் ரகசியமாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கூறுகிறார். கிருஷ்ணன் யுத்தம் செய்ய தயங்கினான். ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், அமைதியாக செயல் பண்ணு, அதுவே யோகமாகும். அதாவது செயல் நடக்கட்டும், ஆனால் மனம் தளரக்கூடாது. நாமும் இதைத்தான் கற்க வேண்டும். சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் மனம் குளிர்ச்சியாக இருக்கட்டும். பிறர் தவறு செய்தாலும் நாம் கோபப்படாமல் இருப்பது கீதையினுடைய வழி. ஒரு முறை நினைத்து பாருங்கள், நாம் எல்லா நாளும் எவ்வளவு நேரம் நம் மனதை கேட்கிறோம். நாம் எப்போதும் பேசுகிறோம், ஆனால் கேட்பதில்லை. கீதையின் தெய்வீக ரகசியம் என்னவென்றால், மனம் பேசும்போது மௌனமாக இரு.
மௌனம் பேசும் பொழுது மனம் கேட்கும். அந்த மௌனமே மன அமைதி. அமைதியான மனம் என்பது வெறும் நிம்மதி அல்ல, அது ஒரு ஆன்ம ஞானத்தின் வாசல். அது வந்த பிறகு துன்பம் காயம் ஆகாது, வெற்றி பெறும் பெருமையாக மாறும். அந்த மனம் எதிலும் அசையாது. அந்த நிலைதான் ஸ்திர பிரஜன் நிலை, கீதையில் கூறப்படும் உயர்ந்த ஆன்ம நிலை. அமைதியை அடைவது கடினமல்ல, அது உன்னுள் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அதை நீ நினைவில் கொள்வது மறந்துவிட்டாய். அதனால் கீதையில் ஒரு வரி இதை நினைவூட்டுகிறது. தன்னை அறிந்தவன் துயரமின்றி வாழ்கிறான். இந்த உண்மை உன்னை நிம்மதியால் நிரப்பும். இப்பொழுது கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள். உங்கள் இதய துடிப்பை கவனியுங்கள். உங்கள் உடல், உங்கள் சிந்தனை, உங்கள் உயிர் அனைத்தும் ஒரே தளத்தில் இயங்கும் அந்த தருணம், இதுதான் கீதையின் அமைதி. நீ எங்கு இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், இந்த ஒரு வரியை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன், ஏனெனில் இறைவன் எனக்குள் இருக்கிறான். அந்த நிமிடத்தில் உங்கள் மனம் கரையும், உங்கள் பயம் மறையும், உங்கள் ஆன்மா பிரகாசிக்கும். இதுவே கீதையின் மன அமைதிக்கான இறுதி இரகசியமாகும். அமைதி என்பது இலக்கல்ல, அது உன் இயல்பு. அதை நினைவில் கொள்ளு. இதுவே யோகா, இதுவே கீதை என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.